kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் fractions. இது கிளாஸ் 4 மேத்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். fraction அப்படினா வந்து என்னது? பங்கு அப்படினா பின்னம் அப்படினு வந்து சொல்லுவாங்க. சோ என்ன அப்படின்றத டீடைலா வந்து உள்ள போய் பார்க்கலாம். சரிங்களா? Introduction to natural fractions. Able to observe items being a part or parts of a whole. ஒரு மொத்தமா வந்து ஒரு ஐட்டம் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பாதியா பிரிக்கிறீங்க இல்லைன்னா சில பங்குகளா வந்து பிரிக்கிறீங்க. ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அதை தான் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன். ராஜா bought a cake for his 4 children. He has to make it 4 equal parts. Then he took a knife and sliced it into 4 equal parts. Then he gave it to his children. They had eaten it happily. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா வந்து ஒரு கேக் வந்து வாங்குறாரு அவரோட 4 பசங்களுக்காக. சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்றாரு, அவர் கத்தி எடுத்து அந்த கேக்கை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் 4 சரி பங்கா வந்து பிரிச்சு அவரோட கிட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து ஹாப்பியா வந்து சாப்பிட்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, பங்கு. ஒரு மொத்தமா ஒரு ஹோலா ஒரு ஐட்டம் வந்து இருக்கு, அதை வந்து பிரிச்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பிரிக்கிறது, அதுதான் வந்து என்னது, பங்கு. இப்போ இதை வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர்ஸ் கீன்லி. இந்த பிக்சரை வந்து உத்து வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன தெரியுது? இது நம்மளோட நேஷனல் ஃபிளாகா? இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? மேல சாஃப்ரான், அடுத்து ஒயிட், அடுத்து வந்து கிரீன். சரிங்களா? ஸோ ஒரு ஃபிளாக்ல வந்து 3 டிவிஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க பிளாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பிளாக்ஸ் வந்து இருக்கு. 4 ரெக்டாங்குலர் பிளாக்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ சரி பங்கா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு பிளாக்கை வந்து 4 தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இது. இங்க வந்து எத்தனை பார்ட்ஸ் வந்து இருக்கு? 1 2 3 4 5 6. இப்போ நொங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம் ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து 3 சரிபாதியான ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி ஸ்டிக்கர், நீங்க ஸ்டிக்கர்லாம் நோட்ல வந்து ஒட்டியிருப்பீங்க. ஸோ அந்த இது வந்து எப்படி வந்து இருக்கும், வரிசையா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இருக்கும், ஈக்குவல் பார்ட்ஸா வந்து இருக்கும். இப்போ இந்த லீஃப் வந்து பாருங்க, இங்க சரி பாதியா நம்ம வந்து பிரிக்க முடியுமா அந்த நடுவுல? ஸோ இங்க ஒரு போர்ஷன் வந்து கிடைக்கும், இங்க ஒரு போர்ஷன் வந்து கிடைக்கும். ரெண்டுமே சரி பாதியா வந்து இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் பேஜ்ல வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க? ஃபிளாக், நம்பர் ராட், சாக்லேட், பாம் ஃப்ரூட், லேபிள் அண்ட் லீஃப். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பிக்சர் நேம் வந்து எழுதணுமா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபிளாக், தேசிய கொடி. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருந்தாங்க? 3 ஈக்குவல் பார்ட்ஸ். அடுத்து என்னது? நம்பர் ராட். நம்ம வந்து பிளாக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்திருந்தோம்ல, ஸோ அதுதான் வந்து இங்க நம்பர் ராட் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. எத்தனை இருந்துச்சு? 4 ஈக்குவல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் சாக்லேட், அது வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாம் ஃப்ரூட், நொங்கு, அதுல வந்து எத்தனை இருந்துச்சு? 3 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து இருந்தது. லேபிள், மொத்தம் எத்தனை ஸ்டிக்கர்ஸ் வந்து இருந்துச்சு? 8. அது வந்து எல்லாமே ஈக்குவலா வந்து இருந்துச்சா, ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸ். அடுத்து லீஃப், அந்த இலையை வந்து எப்படி வந்து பிரிக்கலாம்? இப்படி வந்து பாதியா வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ 2ஆ தான் பிரிக்க முடியும், 4ஆ வந்து பிரிக்க முடியாது. இப்படி பிரிச்சீங்கன்னா இது வந்து அன்ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ். தி ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். இங்க என்னெல்லாம் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னது? ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சிருப்பாங்க? இப்படி பாதியா செமி சர்க்கிள் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை வந்து திருப்பி பாதியா அப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 4மே ஸ்கொயர் ஷேப் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு, அதை வந்து பிரிச்சிருக்காங்க. எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 1 2 3 4 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து என்னது? எத்தனை சைடு இருக்கு? 1 2 3 4 5 6. 6 சைடு இருந்ததுன்னா என்ன வந்து சொல்லுவீங்க? ஹெக்ஸகன் அப்படின்னு வந்து சொல்லுவோமா? ஸோ இதை வந்து ஒரு 6 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? Exercise 6.1. Observe the following picture and write how many equal parts are they divided into. ஸோ இந்த படத்தை வந்து பாருங்க, எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லணுமா. சரிங்களா? ஸோ இங்க வந்து என்னது? 1 2
ஸோ கொஷினை வந்து பார்த்துக்கோங்க. ஹவு மெனி ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி பாதியா எத்தனை எத்தனை பங்கா பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ கொஷின் வந்து எப்பயும் முக்கியம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க 1 2 3 4. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ். இதில் வந்து 1 2 3 4 5 6. ஸோ இந்த ரெக்டாங்கிளை வந்து 6 ஈக்குவல் ஸ்கொயர் பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 6 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்த ட்ரையாங்கிள் வந்து 1 2 3 4 4 ஈக்குவல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க draw square and circle make it into 4 equal parts. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயரை வந்து ட்ரா பண்ணி எப்படி வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்கொயர். ஸோ இதை வந்து 4 வந்து பிரிக்கணும். சரிங்களா, ஈக்குவலாக வந்து இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இப்படி வந்து நீங்கள் வந்து பிரிக்கணும். இதில் 4 பார்ட்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்கொயரை வந்து பண்ணிட்டேன். சர்க்கிளை வந்து எப்படி பிரிக்கிறது, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு டயமீட்டர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டயமீட்டர் வந்து இங்கேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக உங்களுக்கு வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க draw a rectangle and divide it into 8 equal parts அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ 8 ஈக்குவல் பார்ட்ஸ் வேணும். எதில், ரெக்டாங்கிளை வந்து யூஸ் பண்ணி. ஸோ ரெக்டாங்கிள் எப்படி வந்து இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக வந்து இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் மட்டுமே ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸ் எனக்கு வேணும். சரிங்களா, ஸோ எப்படி வந்து பிரிக்கிறது, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன், இங்கே ஒரு லைன், அடுத்து இங்கேருந்து ஒரு லைன். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. 5 6 7 8. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏபிள் டு ஃபைண்ட் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் அ கலெக்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு மொத்த கலெக்ஷன் வந்து இருக்கு. சரிங்களா, சேமிச்சு வச்சிருக்கீங்க. அதில் பாகத்தை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். பாலாஸ் ஃபாதர் பாட் அ கலர் பென்சில் ஃபார் ஹிம். பாலாவோட அப்பா வந்து அந்த பையனுக்கு வந்து கலர் பென்சில் வந்து வாங்குறாரு, இந்த பாக்ஸ் வந்து வாங்குறாரு. அதில் எத்தனை கலர் பென்சில் வந்து இருக்கு, மொத்தமாக வந்து 10 கலர் பென்சில் வந்து இருக்கான். சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெட்டு. ஸோ எப்படி இருக்கு, இது 2 ரெட்டு, நெக்ஸ்ட் 2 கிரீனு, 2 வயலட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 ஆரஞ்சு அண்ட் 2 பிளாக். ஸோ மொத்தமாக 10 பென்சில் வந்து இருக்கா. ஸோ என்னெல்லாம் கலர்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டோம். சரிங்களா, here orange colored pencils fraction represents 2 parts of the whole. இங்க வந்து ஆரஞ்சு கலர் பென்சில் வந்து எத்தனை பென்சில் வந்து இருக்கு, 1 2 பென்சில்ஸ் வந்து இருக்கு. ஸோ மொத்தமா எத்தனை பென்சில் வந்து இருக்கு, 10 பென்சில் வந்து இருக்கு. அதுல ஆரஞ்சு வந்து எத்தனை, 2. ஸோ மொத்தமா இருக்கிறத ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்பயும் வந்து கீழே வந்து போடணும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து எதை வந்து பார்க்குறோம், எதை கன்சிடர் பண்ணுறோம், அதை வந்து மேலே டாப்பில் வந்து போடணும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு கலர் பென்சில் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கனால ரெப்ரசன்ஸ் 2 பார்ட்ஸ் ஆஃப் தி ஹோல். அந்த மொத்த பாட்டில் வந்து ஆரஞ்சு வந்து எத்தனை இருக்குது, 2 வந்து இருக்குது. ஸோ 10ல் 2. ஒன்றும் இல்லை, நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்கல்ல, உங்கள் மேம் வந்து எப்படி போடுவாங்க, அதாவது 100க்கு 95 வாங்கியிருந்தீங்கன்னா 95 அப்படின்னு வந்து போடுவாங்களா. ஸோ 100க்கு 95 வந்து வாங்கியிருக்கீங்க, 95 மார்க். இதே வந்து பாதி மார்க் தான் வாங்கியிருந்தோன்னா எப்படி வந்து போடுவாங்க, 100 வந்து கீழே போட்டுக்குவாங்க, மேலே வந்து 50. அதாவது நம்ம வச்ச டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ்க்கா. ஸோ அதே மாதிரி தான் இதில் மொத்தமாக 10 பென்சிலா, அதில் ஆரஞ்சு வந்து 2 பென்சில். இந்த சிம்பிள் கான்செப்ட் தான், உங்கள் மார்க்ஸ் வந்து நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இப்போ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் வயலட் கலர் பென்சில் இஸ் ஈக்குவல் டு. ஸோ மொத்தமாக பென்சில் வந்து எத்தனை இருக்குது, 10. அதில் வயலட் வந்து 2. இப்போ அதே மாதிரி தான் பிளாக் பென்சில், மொத்தமாக இருக்க பென்சில் 10, அதில் பிளாக் வந்து 2. நெக்ஸ்ட் கிரீன் கலர் பென்சில் மொத்தமாக இருக்கிறது 10, அதில் வந்து நம்ம கிரீன் கலர் வந்து 2. சரிங்களா, ஸோ இப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். பிரியா பாட் half kg ஆஃப் பீட்ரூட் தட் கவுண்ட்ஸ் டு 5. பிரியா வந்து பீட்ரூட் வாங்குறா, எவ்வளோ வாங்குறா, 1/2 கிலோ வந்து வாங்குறா.
அரை கிலோவில் வந்து எத்தனை பீட்ரூட் இருந்துச்சாம்? 5 பீட்ரூட் வந்து இருந்துச்சாம். சரிங்களா? தட் ஆர் கிவன் பிலோ. அதை தான் இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் தி சர்க்கிள் ஆர் அன்சர்க்கிள் பீட்ரூட்ஸ். இப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து என்னது? ஈக்குவல் பார்ட்ஸ். எத்தனை ஈக்குவல் சரிபாதியான பங்கு இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ஷன்னாலே என்னது? மேலேயும் கீழேயும் நம்பர்ஸ் வந்து வரணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? ஃப்ராக்ஷன். ஃபைண்ட் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் தி சர்க்கிள்டு. சர்க்கிள் பண்ணதுக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் எழுதணுமா? அதே மாதிரி அன்சர்க்கிள் பீட்ரூட்டுக்கும் நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து எழுதணும். ஸோ எப்படி வந்து ஆன்சர் எழுதணும்? இங்கே எத்தனை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க? 1 2 3. சரிங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை பீட்ரூட் வந்து இருக்கு? 1 2 3 4 5. ஸோ மொத்தமாக இருக்கிறத என்னைக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கீழே எழுத சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அது வந்து கீழே வந்து வரும். அதில் சர்க்கிள் ஆனது வந்து என்னது? 1 2 3. 3 பீட்ரூட் வந்து சர்க்கிள் ஆயிருக்கு. ஸோ இதுதான் the fractional part of circle beetroot வந்து 3/5. இப்போ அதே மாதிரி அன்சர்க்கிள்னா என்னது? சர்க்கிள் பண்ணாதது வந்து எத்தனை வந்து இருக்கு? 2 மட்டும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 வந்து மேலே போட்டுக்கணுமா? டோட்டல் பீட்ரூட்ஸ் வந்து எத்தனை? 5. ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட்னாலே நம்ம வந்து மார்க்ஸ்க்கு வந்து நினைவு பண்ணி போகணும். சரிங்களா? ஸோ மொத்த மார்க்கில் வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கோம், என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத மேலே எழுதிக்கோங்க. கீழே வந்து ஹோல் பார்ட் எத்தனை மொத்தமாக இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் 6.2. ரைட் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபார் தி பிக்சர்ஸ் தட் இஸ் சர்க்கிள்டு. ஸோ இங்கே சர்க்கிள் பண்ணதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அதாவது கீழே வந்து டோட்டல் எவ்வளவு கவுண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து எழுதணும். மேலே வந்து கேட்டிருக்க கொஷினை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து சர்க்கிள் பண்ணதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு சர்க்கிள் பண்ணியிருக்கு அப்படின்றத மேலே எழுதணும், டோட்டலை வந்து கீழே எழுதணும். சரிங்களா? ஸோ கீழே இப்படி போட்டுக்கோங்க. பை அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் கூட சொல்லலாம். ஸோ எத்தனை வந்து சர்க்கிள் ஆயிருக்கு? 1 2 3 4. 4 வந்து சர்க்கிள் ஆயிருக்கு. ஸோ 4 டோட்டல் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7. ஸோ 4/7. இதுதான் இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட். இப்போ அதே மாதிரி தான் இது 1 2 3 4 5 5 கேரட்ஸ் வந்து இருக்கு சர்க்கிள் ஆகி 5 டிவைடட் பை 6 7 8. ஸோ 5/8. எப்பயும் வந்து ஃப்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் கீழே வந்து ஹையஸ்ட் நம்பராக வந்திருக்கும், மேலே வந்து சின்ன நம்பராக வந்திருக்கும். ஏன்னா இது மொத்தத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுல, ஸோ இது எப்பயும் வந்து பெருசாக வந்து இருக்கும். சரிங்களா? அதை நினைவு வச்சுக்கோங்க. ஈக்குவலாக கூட இருக்கலாம், அதாவது 8/8 இப்படி ஈக்குவலாக கூட வந்து இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 1 2 3. ஸோ சர்க்கிள் பண்ணது வந்து 3. டோட்டலாக வந்து எத்தனை இருக்குது? 4 5 6 7 8 9. 9 வந்து இருக்குது. ஸோ 3/9. ஸோ நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் வந்து. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தனை இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க? ஐஸ்கிரீம் 1 2 3 4. மேலே வந்து 4. கீழே டினாமினேட்டில் என்ன வரும்? 4 பண்ணியாச்சு. 5 6 7 8 9. ஸோ டோட்டலி 9 ஐஸ்கிரீம். சரிங்களா? அதில் வந்து 4 பார்ட்ஸ். ஸோ 4/9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 2 3. 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டிவைடட் பை எத்தனை இருக்குது டோட்டலாக? 1 2 3 4 5 6 7. 7 வந்து இருக்குது. ஸோ 7 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு எத்தனை கப்ஸ் வந்து இருக்குது? 5 கப்ஸ். ஸோ டோட்டலை வந்து கீழே போட்டுக்கோங்க. எத்தனை வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு? 1 and 2. ஸோ 2/5. ஸோ இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம். மார்க் தி given pictures with the fractions given below. ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேட்சிங்காக நம்ம பிக்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ 3/8. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 8 கவுண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். டோட்டல் வந்து 8ல. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்? 3யை மட்டும் மார்க் பண்ணணுமா? ஸோ மார்க் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ 3/8. நெக்ஸ்ட்டு 7 ஆரஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 2 மட்டும் மார்க் பண்ணணும். நான் அந்த மார்க்கிங் வந்து சர்க்கிள் மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த 2 மட்டும் சர்க்கிள் பண்ணுறேன். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? 2/7. நெக்ஸ்ட்டு 5/9. 9 இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9 இருக்கு. 5 மட்டும் நான் வந்து மார்க் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. டு ஐடென்டிஃபை தி நோட்டேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸில் உள்ள குறியீடை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். ராமு அண்ட் அகில் playing with their friends
ரங்கன் அண்ட் தங்கம். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ராமு அண்ட் அகில். அவங்க வந்து யாரோட விளையாடுறாங்க? ரங்கன் அண்ட் தங்கமோட விளையாடுறாங்க. ராமுஸ் மதர் ஹேட் அன் ஆப்பிள். ராமுவோட அம்மா வந்து ஒரு ஆப்பிள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஷி கால் ராமு அண்ட் அகில். 2 பேரையும் வந்து கூப்பிடுறாங்க. ஷி மேட் இட் இன்டு 2 ஹாஃப்ஸ் அண்ட் கேவ் இட் டு தம். இந்த 2 பேரை பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க? அத வந்து சரி பாதியா வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சு ராம்ட்டயும், அகில்ட்டயும் வந்து குடுத்துறாங்க. ஷி டோட்டலி ஃபர்கட் ரங்கன் அண்ட் தங்கம். அவங்களுக்கு வந்து சுத்தமா மறந்துருச்சு. ரங்கனும், தங்கமும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது மறந்துருச்சு. ஸோ ஷி ரீகலெக்ட் த 2 பீசஸ் ஆஃப் ஆப்பிள் ஃப்ரம் ஹர் சன் தெம். அதாவது அடுத்து என்ன பண்றாங்க? அந்த 2 பீஸ் ஆஃப் ஆப்பிள் வந்து குடுத்தாங்கல்ல, ராமு கிட்டயும், அகில் கிட்டயும். அத வந்து வாங்குறாங்க. சரிங்களா? வாங்கி என்ன பண்றாங்க? தென் ஷி மேட் இட் அஸ் 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் கேவ் இட் டு தம். அத திரும்ப வாங்கி, அத திரும்ப வந்து இந்த ஆப்பிள வந்து ஒரு சரி பாதியா, இந்த ஆப்பிள வந்து ஒரு சரி பாதியா, மொத்தமா 4 பங்கு வந்துருமா? ஸோ அத வந்து ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அன் ஆப்பிள் ஃப்ரூட் brought பை ராமுஸ் மதர் இஸ் ஈக்குவல் டு 1. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மொத்தமா வந்து எத்தன ஃப்ரூட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு பழம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட். சரிங்களா? அந்த ஃப்ரூட்ட தான் வந்து பிரிச்சிருக்காங்க. ஹியர் 1 மீன்ஸ் ஹோல். இங்க வந்து 1னா என்ன வந்து இண்டிகேட் பண்ணுது? மொத்தத்த வந்து இண்டிகேட் பண்ணுதா? ஒரு ஆப்பிள். அது வந்து மொத்தமா வந்து இருக்கு. ஸோ 1னா ஹோல். 2 பார்ட்ஸ் ஆஃப் அன் ஆப்பிள். ஸோ அதுல வந்து 2 பாகம் வந்து பிரிச்சாங்களா? ஸோ 1ல வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 பார்ட்ஸ் ஆஃப் அன் ஆப்பிள்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹாஃப் கிவன் டு ராமு. ராமுக்கு குடுத்த பாதி வந்து எப்படி வந்து இருந்துச்சு? 1/2. அதாவது ஒரு ஆப்பிள்ல வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது வந்து என்னது? அதாவது எப்படி பார்த்தோம்னா, 5 இது குடுத்திருந்தாங்கன்னா, இதுல சர்க்கிள் பண்ணது வந்து 2/4 அப்படின்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து 1 தான் வந்து ஹோல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுல வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/2 ஹாஃப் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ அதர் ஹாஃப் கிவன் டூ அகில் இஸ் ஈக்குவல் டூ ஹாஃப். ஸோ ஒரு ஆப்பிள் வந்து இருக்கு. அதுல வந்து 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஒரு பாதி ஆப்பிள வந்து ராமுக்கு வந்து குடுக்குறாங்க. இன்னொரு பாதிய வந்து அகில்க்கு வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? இஃப் a whole is divided into 2 parts, then the denominator is 2. இப்போ ஒரு முழு பகுதி வந்து இருக்கு. சரிங்களா? இந்த முழு பகுதிய நான் வந்து பாதியா பிரிக்கிறேன். பாதியா பிரிக்கிறேன்ல, இந்த பிரிச்சா எத்தன பகுதி வந்து கிடைக்குது? எனக்கு வந்து 2 பகுதி வந்து கிடைக்குது. இந்த பிரிச்ச பகுதி வந்து இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நான் வந்து டினாமினேட்டர்ல வந்து எப்பயும் வந்து போடுவேன். சரிங்களா? ஸோ அதத்தான் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டர்னா, அதாவது பைக்கு கீழ இருக்கு பார்த்தீங்களா நம்பர். இதுதான் டினாமினேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? A whole is divided into 2 equal parts. ஸோ ஒரு மொத்த ஆப்பிள வந்து 2 சரிபாதியா வந்து பிரிச்சுட்டாங்க. The divided part is denominator. அதாவது எது வந்து டிவைட் பண்ணுதோ அதுதான் டினாமினேட்டர். இங்க 2னா அதுதான் டினாமினேட்டர். Here half which means 2 is denominator and 1 is numerator. ஸோ இந்த 1 வந்து இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹோல் அதை ரெப்ரசென்ட் பண்ணதுல இது வந்து என்னது? நியூமரேட்டர். ஸோ மேல இருக்க நம்பர் நியூமரேட்டர், கீழ இருக்க நம்பர் டினாமினேட்டர். ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? When Ramu's mother collected the 2 equal parts of an apple from her sons and sliced it once again into 4 equal parts. அதாவது இப்போ 2 பாதி ஆப்பிள வந்து ராமுவோட அம்மா வந்து வாங்குறாங்க. சரிங்களா? ராமுகிட்டயும், அகில்கிட்டயும். வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இதையும் வந்து சரி பாதியா வந்து பிரிக்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சு 4 பார்ட்ஸா வந்து மேக் பண்ணிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்பிளு இதுல வந்து சரி பாதியா பிரிச்சு குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பாதி வந்து இருக்கு பாத்தீங்களா? அதுலயும் இப்ப அம்மா வந்து பாதியா வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள்ல எத்தன பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க? 4 பார்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட் வந்து ராமுவுக்கா? ஸோ இந்த பார்ட் ராமுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அதாவது 4 பார்ட்ஸ் வந்து இருக்கு. 4 பாகங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு பாகம் வந்து ராமுக்கு வந்து போயிருச்சு. அதே மாதிரி தான். இது வந்து அகிலுக்கு வந்து போகுதா? அதாவது 4 பாகம் வந்து இருக்கு. அதுல ஒரு பாகம் அகிலுக்கு. 4 பாகம் வந்து இருக்கு. அதுல ஒரு பாகம் ரங்கனுக்கு. 4 பாகம், 4 பார்ட்ஸு. அதுல ஒரு பாகம் வந்து தங்கத்துக்கு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது ஹோல் அப்படின்னு வந்து குடுத்திருந்தாங்கன்னா, அத இப்படி வந்து பிரிச்சு எழுதுவோம். சரிங்களா? மொத்தமா இருக்கிறத வந்து 1 அப்படின்னு இருக்கும்போது, அத வந்து பிரிச்சோம்னா, இந்த மாதிரி எழுதுவோம். Denominator is the total number of parts that make up a whole. இப்போ கீழ இருக்கு பார்த்தீங்களா? டினாமினேட்டர். அதுதான் வந்து என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து குறிக்குது. ஸோ இங்க வந்து ஆப்பிள வந்து கவுண்ட் பண்ணுங்க. எத்தன பார்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸா? டினாமினேட்டர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தட் மேக் அப் அ ஹோல். அதுதான் வந்து ஒரு மொத்த ஆப்பிளையும் வந்து மேக் அப் பண்ணும். அதாவது இந்த 4 பீஸும் சேர்ந்து தானே உங்களுக்கு ஒரு ஆப்பிள் வந்து உண்டாகுது. ஸோ அதத்தான் மீன் பண்றாங்க.
டினாமினேட்டர் வந்து ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தட் மேக் அப் ஒரு ஹோல். அதுதான் மொத்தமா ஒரு ஆப்பிள வந்து உண்டாக்கும். நியூமரேட்டர் ரெப்ரசன்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆன் அ ஹோல். அதாவது ஒரு மொத்தமா இருக்கு பாத்தீங்களா, அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து நியூமரேட்டர் வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? So if a whole is divided into 4 equal parts, then its denominator is 4. இப்போ ஒரு மொத்த ஆப்பிள் வந்து இருக்கு. 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து என்னது? 4. 1/4ல வந்து 4 வந்து டினாமினேட்டர், 1 வந்து நியூமரேட்டர். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். There are 10 guavas in a basket which are equal sized. ஒரு கூடை வந்து இருக்கு. அதுல வந்து 10 கொய்யா பழங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே அளவுல வந்து இருக்கு. Here the 10 guavas makes a whole. இங்க வந்து மொத்தமா எவ்வளவு வந்து இருக்கு? 10 guava. ஸோ அந்த 10ன்றது தான் whole வந்து மீன் பண்ணுது. ஸோ it is the denominator. எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா whole வந்து கீழே denominatorல வந்து வரும். ஸோ 10 guavas is equal to whole. ஸோ if we take 4 guavas, இப்போ அதுல வந்து என்ன பண்றாங்க? 4 கொய்யா பழத்தை மட்டும் தனியா வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? ஃப்ராக்ஷன் வைஸ் வந்து 4/10. அதாவது 10 கோவா வந்து மொத்தமா வந்து இருக்கு. அதுல 4 கோவா வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ அதை வந்து மீன் பண்ணுது. நவ் 10 மீன்ஸ் டினாமினேட்டர். இங்க 10 இருக்கு பாத்தீங்களா? இதுதான் டினாமினேட்டர். கீழே இருக்க வேல்யூ என்னது? டினாமினேட்டர். மேல இருக்க வேல்யூ நியூமரேட்டர். சரிங்களா? ஸோ இப்போ 10ல 4 வந்து எடுத்துட்டோம். மிச்சம் வந்து எத்தனை இருக்கு? 6 வந்து அந்த கூடையிலேயே வந்து இருக்கு. ஸோ அதை தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஃப்ரூட் இன் தி பேஸ்கெட் இஸ் ஈக்குவல் டு 6/10. நவ் 10 means denominator and 6 means numerator. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல உள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை 4 பாகமா ஈக்குவலா வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? The square is divided into 4 equal parts. 4 equal parts is said to be the denominator. ஸோ இங்க வந்து என்னது? 4 equal parts வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? denominator. 4 தான் denominator. அதுக்கப்புறம் in this 4 part, one portion part is colored. So the colored one portion is numerator. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்ல வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கலர் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கலர் ஆயிருந்ததுன்னா இந்த ஒன் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னது? நியூமரேட்டர். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? இங்க சர்க்கிளை வந்து பாருங்க. இதை வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டினாமினேட்டர் வந்து என்னது? 8. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ட் மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 பார்ட்ன்றது வந்து என்னது? நியூமரேட்டர். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 3/8 அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைனாலும் 3/8 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 3/8 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன்ல வந்து எப்படி வந்து சொல்லணும்? அதாவது 3 வந்து இந்த பகுதியை வந்து குறிக்குது. மொத்த பகுதி வந்து 8. ஸோ அந்த பகுதி வந்து கீழே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நியூமரேட்டர் டினாமினேட்டர். எக்ஸசைஸ் 6.3. Write the numerator and denominator for the following numbers. இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல வந்து எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர் அப்படின்றத எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, கீழே இருக்கிறது வந்து எப்பயும் டினாமினேட்டர். ஸோ இங்க டினாமினேட்டர் வந்து 7, நியூமரேட்டர் வந்து 3. ஸோ இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். ஸோ இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். அதாவது 5/10ல வந்து 10 வந்து டினாமினேட்டர், 5 வந்து நியூமரேட்டர். 1/3ல வந்து 3 வந்து டினாமினேட்டர், 1 வந்து நியூமரேட்டர். சரிங்களா? ஸோ இதை வந்து எடுத்து எழுதணுமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஷேட் தி பார்ட்ஸ் அக்கார்டிங் டு தி நம்பர் அண்ட் ரைட் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ நம்மளை வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஷின் வந்து 2/6. இங்க ஹெக்ஸாகன் தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 8 வந்து இல்ல. சரிங்களா? ஸோ ஹெக்ஸாகனுக்கு தான் 6 சைட்ஸ் வந்து இருக்கும். இங்க பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ இங்க வந்து 6 வந்து வரணும். ஸோ 2/6னா என்ன அர்த்தம்? அதாவது 6 வந்து இந்த ஹோல் பார்ட்ஸை வந்து குறிக்குது. இதுல 2வை மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த 2 மட்டும் ஷேட் பண்றேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து ஷேட் பண்றேன். நெக்ஸ்ட் இங்க வந்து ஷேட் பண்றேன். ஸோ இதுல வந்து நியூமரேட்டர் வந்து என்னது? 2. டினாமினேட்டர் வந்து என்னது? 6. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து நான் வந்து எதை வந்து ஷேட் பண்ணணும்? 3 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் ஷேட் பண்றேன். இது அடுத்து வந்து இந்த பார்ட். சரிங்களா? 3 பார்ட்டை வந்து ஷேட் பண்ணியிருக்கேன் 4 பார்ட்ல. ஸோ இந்த நியூமரேட்டர் வந்து என்னது? 3. மேல இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ 4. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. 10 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம வந்து 5 மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ அந்த மேல இருக்க டாப் 5 வந்து நான் வந்து ஷேட் பண்றேன்.
சரிங்களா? ஸோ அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் வந்து 5 டினாமினேட்டர் வந்து 10 சரிங்களா? நெக்ஸ்ட் 1/4 இந்த ட்ரையாங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ 1, 2, 3, 4 இதுல வந்து நான் வந்து எத மட்டும் ஷேட் பண்ணணும்? 1 மட்டும் ஷேட் பண்ணணும். சரிங்களா? நான் இந்த இத வந்து ஷேட் பண்றேன். ஒரு ட்ரையாங்கிள மட்டும். ஸோ நியூமரேட்டர் வந்து என்னது? 1 டினாமினேட்டர் வந்து இந்த கீழ இருக்க நம்பர் 4 நெக்ஸ்ட் 3/8 இந்த சர்க்கிள வந்து பார்த்தீங்கன்னா 8 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ அதுதான் வந்து என்னது? டினாமினேட்டர். ஸோ இங்க வந்து 8 வந்து போட்டுக்கோங்க. நியூமரேட்டர் வந்து என்னது? 3 ஸோ 3 மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ நான் எத வந்து ஷேட் பண்றேன்? இத ஷேட் பண்றேன். இத ஷேட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இத ஷேட் பண்றேன். நீங்க எந்த ஆர்டர்ல வேணா ஷேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? Use the vocabulary as half, quarter, three-fourth, semi, partial and whole. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஹாஃப் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? பாதி. இப்போ ஒரு ஆப்பிள் வந்து இருக்கு. சரி பாதியா பிரிக்கிறீங்கல்ல, அதுதான் ஹாஃப். குவார்ட்டர்னா என்ன அர்த்தம்னா, அதாவது 4ல 1 பங்கு அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ஒரு ஆப்பிள் வந்து இருக்குன்னா, இத வந்து 4ஆ பிரிச்சிருக்கீங்க. சரிங்களா? ஸோ 4ல 1 பங்கு தான் என்னது? குவார்ட்டர். அதே மாதிரி 2ல 1 பங்குன்றது வந்து ஹாஃப். சரிங்களா? 3/4 3/4 அப்படின்னாலே அது அந்த பேர்லயே வந்து இருக்கு. 3/4 தான் 3/4 அதாவது 4ல 3 பங்கு. சரிங்களா? ஸோ மெஜாரிட்டியா வந்து இது வந்து இருக்கும். செமினா பாதி. பார்ஷியல்னா அதுவும் வந்து பார்ஷியல்னா பாதிய தான் வந்து குறிக்கும். சரிங்களா? பார்ஷியல்னா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள பங்க வந்து பார்ஷியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹோல்னா வந்து என்னது? மொத்தமா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெர்ம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Introduction. Ravi had 2 children. He bought a pencil for Kabilan and pomegranate for Akilan. He doesn't have pencil. Then Kabilan said, I will give you a pencil. So Kabilan, he cuts the new pencil into 2 halves and give it to his brother Akilan. And another half he kept himself. Akilan was very thankful to Kabilan. So he said that he will give him 1/4 or quarter part of the pomegranate to him. Akilan cuts the fruit into 2 halves and then he took 1 half and once again he cuts into 2 equal parts as quarter, 1/4. Now Agilan gave 1/4 portion to Kabilan and he kept the 3/4 for himself. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரவியோட குழந்தைங்க வந்து என்னது? 2 பேர். அவங்க யாரு? கபிலன், அகிலன். சரிங்களா? ஸோ ரவி வந்து அந்த 2 குழந்தைங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? கபிலனுக்கு பென்சிலும் அகிலனுக்கு வந்து மாதுளையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அகிலன் கிட்ட வந்து பென்சில் வந்து இல்ல. ஸோ அப்போ வந்து சொல்றான் என்கிட்ட பென்சில் என்னன்னு. உடனே கபிலன் என்ன பண்றான்? அவனோட பென்சில் இருக்கு பாத்தீங்களா? கபிலனோட பென்சில். ஸோ இதுதான் அந்த பென்சில் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பாதியா உடைச்சு வந்து அகிலன் கிட்ட வந்து கொடுத்துட்றான். ஸோ இது வந்து என்னது? ஹாஃப் 1/2. ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் பென்சிலை வந்து அவனோட அண்ணனோ தம்பியோ அவனுக்கு வந்து கொடுத்துட்றான் கபிலன். சரியா? அப்போ அகிலன் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்றான். சரிங்களா? அப்போ என்ன சொல்றான்? நீ எனக்கு பென்சில் கொடுத்தேல, நான் உனக்கு மாதுளை வந்து தரேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ மாதுளையை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாவே? இதுதான் மாதுளை அப்படின்னு வந்து இருந்தா இதை ஃபர்ஸ்ட் வந்து பாதியா வந்து கட் பண்றான். நெக்ஸ்ட் இந்த பாதியில வந்து திரும்ப வந்து பாதியா வந்து கட் பண்றான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து கபிலனுக்கு வந்து அவன் வந்து கொடுக்குறான் அகிலன். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து 1/4 1/4 4ல 1 பங்கு. சரிங்களா? இதை வந்து கபிலனுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த மிச்சம் 3 பங்கு வந்து யாருக்கு? அகிலன் வந்து வச்சுக்கிறான். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? 3/4 அதாவது 4ல 3 பங்கு வந்து அகிலனுக்கு, 4ல 1 பங்கு வந்து கபிலனுக்கு. சரிங்களா? ஸோ இப்படி அந்த மாதுளையை வந்து பிரிக்கிறான். சரிங்களா? எக்ஸசைஸ் 6.4 கலர் ஆர் ஷேட் half portion of the following pictures. இங்க கொடுத்திருக்க பிக்சர்ஸ்ல வந்து பாதி மட்டும் தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். அதாவது 1/2. ஸோ எப்படி ஷேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பகுதி ஃபுல்லா நான் வந்து ஷேட் பண்றேன். சரிங்களா? லைட் கலர்ஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பால் நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதை வந்து நான் வந்து பாதியா வந்து பிரிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பகுதியை வந்து ஷேட் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிளை நான் வந்து பாதியை இப்படி வந்து பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த பகுதியை வந்து ஷேட் பண்றேன்.
ஸோ இந்த பொமிகிரானட் இருக்குல்ல, இதை வந்து இப்படி பாதியா பிரிச்சுட்டு இதை வந்து நான் வந்து ஷேட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளை வந்து இப்படி பாதியா வந்து பிரிச்சுட்டு நான் வந்து இங்க வந்து ஷேட் பண்றேன். இது வந்து செமி சர்க்கிள் மாதிரி, சரிங்களா? ஸோ இங்க வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் பாதியா பிரிக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. நீங்க இப்படி கூட பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து ஷேட் பண்றேன். ஸோ இது எல்லாமே என்ன குறிக்குது? 1/2 ஹாஃபை வந்து குறிக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் ஹாஃப் போர்ஷன். ஹாஃப் போர்ஷன்னா 1/2, சரிங்களா? டிக் தி பிக்சர் தட் ரெப்ரசன்ட் செமி போர்ஷன். செமி போர்ஷன்னா என்னது? பாதியா, எக்ஸாக்டா பாதியா வந்து எது காமிக்குதோ அதுதான் செமி, சரிங்களா? ஸோ அது எதெல்லாம் காமிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த பம்பரத்தை வந்து எக்ஸாக்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து செமி. ஸோ இது வந்து கிடையாது. இந்த டொமேட்டோ செமியா வந்து பண்ணணும்னா இப்படி பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு சைடு வந்து இப்படி பண்ணியிருக்கணும். பட் பண்ணல இவங்க. இவங்க மெஜாரிட்டி வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து எக்ஸாக்டா பண்ணியிருக்காங்க. இது ஓகே. இதில் வந்து செமி வந்து பண்ணலை. எப்படின்னா இப்படி இருந்திருக்கணும். ஸோ இப்படி பண்ணியிருந்தா தான் அது வந்து செமி போர்ஷனாக வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து கிடையாது. ஸோ இது வந்து செமி போர்ஷன் எக்ஸாக்டாக பிரிச்சிருக்காங்க. இதுவும் செமி. இந்த ட்ரையாங்கிளை பார்க்கும்போது இது வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ எப்படி பண்ணியிருக்கணும்? இப்படி போட்டு இப்படி கலர் பண்ணியிருந்தாங்கன்னா செமி, சரிங்களா? ஸோ இது வந்து ஈக்குவல் போர்ஷனை வந்து கொடுக்கல. ஸோ செமி கிடையாது இது. ரைட் அப்ரோப்ரியேட்லி which represents half, quarter and 3/4, சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸில் half, quarter, 3/4 என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 1 2 3 4 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. கீழே போட்டுக்கோங்க. ஷேட் பண்ணது வந்து எத்தனை? 1 2 3. ஸோ 3/4. ஸோ இது வந்து என்னது? 3/4. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 4. இதில் வந்து ஒரு இது மட்டும் ஷேட் ஆயிருக்கு. ஸோ 1/4. இது வந்து என்னது? 1/4, சரிங்களா? இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. 1 மட்டும் ஷேட் ஆயிருக்கு. ஸோ 1/4. அதே மாதிரி 1/4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்திருக்கு. 2ல வந்து 1 ஷேட் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? ஹாஃப், இல்லைன்னா 1/2. 1/2, சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? ஹாஃப். அதாவது பாதி மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இது 1 இது 2. ஸோ 1/2. இது வந்து என்னது? ஹாஃப். இங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 பார்ட்ஸ்ல வந்து 1 மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/4. இங்க வந்து பாருங்க 1 2. ஸோ 1/2, சரிங்களா? ஸோ இது வந்து ஹாஃப். ஸோ இதில் வந்து எதை அப்ராக்சிமேட்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது? ஹாஃப், குவார்ட்டர், 3/4 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3/4 வந்து இங்கே இருக்கு. ஹாஃப் வந்து எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இங்கே ஒரு ஹாஃப், இங்கே ஒரு ஹாஃப், இங்கே ஒரு ஹாஃப், சரிங்களா? குவார்ட்டர் வந்து 1/4. ஸோ இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. Able to define fractions. Swati is studying 4th standard. Today is her birthday. So the whole class bought a birthday cake for her. In front of her class teacher and students, Swati cuts her birthday cake. In her class, 19 students and a teacher. So she cuts the cake. ஸ்வாதி வந்து 4th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறா. அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், சரிங்களா? ஒரு முழு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வச்சு கட் பண்றாங்க. கிளாஸ் டீச்சருக்கு வந்து முன்னாடி, சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க? 19 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, ஒரு டீச்சர், சரிங்களா? ஸோ அப்போ வந்து கட் பண்றா. டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், யூ பாட் அ கேக். ஹர் கேக் இஸ் அ ஹோல் பாட். அதாவது அவளோட கேக் வந்து எப்படி இருக்கு? ஒரு முழு பகுதியா வந்து இருக்கு, சரிங்களா? ஸ்வாதி டிவைடட் தி ஹோல் இன்டு 20 ஈக்குவல் பார்ட்ஸ். எவ்ரிபடி ஹேட் அ பார்ட். அப்போ ஸ்வாதி வந்து அதை வந்து கட் பண்றா. எப்படி வந்து கட் பண்றா? 20 ஈக்குவல் பார்ட்டா வந்து கட் பண்றா, சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு பீஸ் கிடைக்கிற மாதிரி. A piece of cake is given to one student is 1 out of 20. இப்போ 20 பாகம் வந்து இருக்கு அந்த முழு கேக்ல. அதுல வந்து ஒரு கிட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பீஸை வந்து எடுத்து வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/20 அப்படின்னு வந்து அர்த்தம், சரிங்களா? அதாவது 20 பீசஸ்ல வந்து 1 பீஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து போகுது. So if we have numbers 1/20 like this, then we call it as fraction. ஸோ இதைத்தான் வந்து என்னன்னு சொல்றோம்? ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம், சரிங்களா? 1 மேல இருக்க நம்பர் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்க நம்பர் வந்து டினாமினேட்டர். Thus combination of numbers like numerator and denominator is called fraction. ஸோ ஃப்ராக்ஷன்னா வந்து என்னது? அதாவது அது வந்து காம்பினேஷன் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அதுதான் ஃப்ராக்ஷன், சரிங்களா? A fraction is how many parts, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, or parts of whole we have. ஸோ மொத்தமா அந்த பார்ட்ஸ் சேர்ந்து எவ்வளவு ஹோல் வந்து உண்டாக்குது, அதுதான் வந்து என்னது? ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு
numerator by denominator அப்படி இல்லைனா collected portion by divided portion. collectedனா எத்தனை கேக் வந்து இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க அதுதான் collected. dividedனா ஒரு கேக்கை வந்து எத்தனையா பிரிச்சிருக்கீங்க 20 பீஸா, ஸோ அதுதான் divided portion. சரிங்களா? So observe the following pictures. Your circle is divided into 4 equal parts. In this 4 parts, only one part is shaded. இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, 4 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க, ஒரே ஒரு பகுதி மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேடட் போர்ஷனோட ஃப்ராக்ஷன் வந்து என்னது 1/4 அப்படி இல்லைன்னா 1/4. ஸோ மொத்த பகுதி வந்து கீழே வந்து போகணும், ஷேட் பண்ண பகுதி மேலே வந்து வரணும். சரிங்களா? ஸோ 1/4. இப்போ டிவிஷன் ஆஃப் தி ஹோல். ஸோ இங்கே டெஃபினேஷன் வந்து கொடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பாதியாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது 1/2 ஹாஃப். ஸோ இது எல்லாமே ஹாஃபை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, சரி பாதியாக வந்து பிரிச்சிருக்காங்க. A whole portion was divided into 2 equal parts. In these 2 parts, one part is colored or shaded. The shaded parts fraction is 1/2. ஸோ இப்போ போன பேஜில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு முழு பகுதியை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஹாஃப் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க, the whole portion was divided into 3 equal parts. முழு பகுதியை வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க? அதாவது 3ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. In that 2 parts are shaded. இந்த 3 பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பகுதியை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து 2/3. ஸோ மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3. ஸோ மொத்தமாக இருக்கிறது வந்து டினாமினேட்டருக்கு வந்து போகணும், ஷேடட் பண்ணது வந்து மேலே வரணும். ஸோ 2. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3. சரிங்களா? ஸோ டினாமினேட்டர்ல 3, மேலே வந்து 2. ஸோ 2/3. இது வந்து எப்படி வந்து சொல்லுவாங்க? 2/3 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அடுத்து இந்த ஹோல் போர்ஷனை வந்து 4ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதில் 2 மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 2/4 அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ 1 2 3 4 4 பார்ட்ஸ் வந்து இருக்கு, அது வந்து டினாமினேட்டர்ல வந்து இருக்கணும், ஷேட் பண்ண பார்ட்ஸ் வந்து நியூமரேட்டர்ல வந்து இருக்கணும். ஸோ 2/4. சரிங்களா? ஸோ அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து 4ல் வந்து 2 மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் 4ல் வந்து 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். The whole portion was divided into 8 equal parts. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிளை வந்து 8 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து 3 பகுதி மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3/8 அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதை வந்து 3/8 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து என்னது? எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Exercise 6.5. Write the fraction for the shaded portion of the given figures. ஸோ எப்படி இதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எத்தனை பார்ட் இருக்கு? 1 2 3 4. ஸோ டினாமினேட்டருக்கு வந்து அந்த 4 பார்ட் வந்து போகணும், ஷேட் பண்ணது வந்து எத்தனை? ஒரே ஒரு பகுதி. ஸோ 1/4. ஸோ இங்கே வந்து பாருங்க எத்தனை பார்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 8 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல வந்து 8, ஷேட் பண்ணது வந்து 1 2 3. ஸோ இங்கே வந்து பாருங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 3 4 5 6. 6 பார்ட்ஸ் வந்து இருக்கு, ஷேட் பண்ணது வந்து 2. ஸோ 2/6. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7. 7 பார்ட்ஸ் வந்து இருக்கு, ஷேட் பண்ணது வந்து 3. ஸோ 3/7. ஸோ இங்கே வந்து 1 2 3 4. 4 பார்ட்ஸ் வந்து இருக்கு, ஷேட் பண்ணது வந்து 2. ஸோ 2/4. சரிங்களா? ஷேட் தி ஃபிகர் அக்கார்டிங் டு தி ஃப்ராக்ஷன். சரிங்களா? நம்மளை வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ராக்ஷன் படி. இங்கே கீழே டினாமினேட்டரில் வந்து இருக்கிறது வந்து என்னது? ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து குறிக்குது. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கா? 1 2 3 4. இதில் வந்து எத்தனை வந்து ஷேட் பண்ணணும்? 3 வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இங்கே ஷேட் பண்ணிக்கோங்க, இங்கே பண்ணிக்கோங்க, இங்கே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 5/10. 10 பார்ட்ஸ் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் வந்து 5 மட்டும் ஷேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5. இந்த 5 பாக்ஸஸ் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/8. 8 இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. இதில் வந்து 1 மட்டும் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் வந்து ஷேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? 1/8. நெக்ஸ்ட் 2/6. இங்கே எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. இதில் வந்து 2 இதை வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இதை ஷேட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இதை ஷேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 2/6. டு கம்பேர் நேச்சுரல் ஃப்ராக்ஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸ் கிரேட்டர் ஆர் ஸ்மாலர். சரிங்களா? ஸோ இப்போ 2 நம்பரை எப்படி கம்பேர் பண்ணுறது, 2 ஃப்ராக்ஷன்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது, எது ஸ்மாலாக இருக்குது எது கிரேட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். மதர் முத்தமிழ் அண்ட் செந்தமிழ் கம் ஹியர். அம்மா வந்து சொல்றாங்க, முத்தமிழ் செந்தமிழ் இங்க வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. முத்தமிழ் அண்ட் செந்தமிழ். எஸ் அம்மா, இந்தா வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மதர் ஹேட் 4 equal parts of watermelon.
ஷீ கேவ் தம் ஈச் ஒன் பீஸ் ஆஃப் வாட்டர்மெலன். அம்மா கிட்ட வந்து ஒரு தர்பூசணி வந்து இருக்கு. அதை வந்து சரியா 4 பங்கா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒவ்வொரு பங்கை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப செந்தமிழ் வந்து என்ன சொல்றா? அம்மா ஐ நீட் ஒன் மோர் பீஸ். எனக்கு இன்னொரு பீஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து செந்தமிழ் வந்து சொல்றா. ஷீ கேவ் another பீஸ் டு ஹிம். அப்ப அம்மா வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 4 பீஸ் வந்து இருந்துச்சு. ஆளுக்கு ஒவ்வொன்னு ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துட்டாங்க. அடுத்து செந்தமிழ் வந்து கேட்கிறா, இன்னொரு பீஸ் வேணும்னு. ஸோ அவளுக்கு வந்து அடிஷனலா ஒரு பீஸ் வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ முத்தமிழ், அம்மா யூ கேவ் மோர் than ஒன் பீஸ் டு பிரதர். தட்ஸ் 1/4 ஃபார் மீ அண்ட் 2/4 ஃபார் பிரதர். ஸோ அப்போ முத்தமிழ் வந்து என்ன சொல்றா? அம்மா நீங்க வந்து ஒரு பீஸ் வந்து அடிஷனலா வந்து குடுத்துட்டீங்க அண்ணனுக்கு. சரிங்களா? எனக்கு வந்து 4ல 1 பங்கு தான் குடுத்தீங்க. சரிங்களா? ஸோ 4 பங்கா? ஸோ 4ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? இத வந்து அம்மா வந்து முத்தமிழ் குடுத்தாங்க. இது வந்து செந்தமிழ் குடுத்தாங்க. அடுத்து வந்து செந்தமிழ் கேட்டா. சரிங்களா? ஸோ இந்த 2 பங்கு வந்து செந்தமிழோடது. 1 பங்கு வந்து முத்தமிழோடது. ஸோ அப்டின்னா வந்து என்ன அர்த்தம்? செந்தமிழுக்கு வந்து 2/4, முத்தமிழுக்கு வந்து 1/4. சரிங்களா? ஸோ அதத்தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மதர் என்ன சொல்றாங்க? முத்தமிழ், செந்தமிழ் இஸ் யுவர் யங்கர் பிரதர் நோ, சோ ஒன்லி ஐ கேவ் ஹிம். ஓகே, ஈட் இட் அண்ட் தென் பிளே. அவன் வந்து சின்ன பையன், உன்னோட சின்ன பையன். ஸோ அதனால தான் அவன் ஜாஸ்தி கேட்டோம்னே நான் வந்து கொடுத்தேன். நீயும் சாப்பிட்டு விளையாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. செந்தமிழ் அடுத்து வந்து சொல்றாங்க, அம்மா ஐ எம் ஹங்க்ரி. மதர் கேவ் லாஸ்ட் பீஸ் ஆஃப் வாட்டர்மெலன் டு ஹிம். இப்ப திரும்பவும் வந்து என்ன சொல்றான் செந்தமிழ், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோம்னே அம்மா வந்து அந்த இன்னொரு பீஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து செந்தமிழ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ முத்தமிழ் வந்து என்ன சொல்றா? அம்மா யூ கேவ் 1/4 பார்ட் ஆஃப் வாட்டர்மெலன். ஃபார் பிரதர் யூ கேவ் 2/4. It's more than 1 by. Now you gave the last piece part to brother, so you gave more 3/4 parts of watermelon. ஸோ இப்போ வந்து செந்தமிழ் வந்து என்ன சொல்றா? அம்மா எனக்கு வந்து 4ல ஒரு பகுதி தான் நீங்க வந்து எனக்கு குடுத்தீங்க. ஆனா செந்தமிழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4ல ஒரு பங்கு குடுத்தீங்க. திரும்பவும் வந்து ஒரு பங்கு குடுத்தீங்க. திரும்பவும் வந்து இப்போ வந்து ஹங்க்ரினம்னே ஒரு பங்கு வந்து குடுத்தீங்க. ஸோ வந்து என்னது 3/4. ஸோ இத்தன பங்கு வந்து நீங்க வந்து தம்பிக்கு வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து செந்தமிழ் வந்து சொல்றா. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க? உன் தம்பி வந்து பசி பொறுக்க மாட்டான். அதனால தான் குடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் உனக்கு பால் வச்சிருக்கேன். நீ போய் அத குடி அப்படின்னு வந்து அம்மா வந்து சொல்லிர்றாங்க. சரிங்களா? யூ நோ யுவர் பிரதர் நெவர் டாலரேட் ஹிஸ் ஹங்க்ரி. ஐ ஹேவ் மில்க் ஃபார் யூ. கோ அண்ட் ட்ரிங்க் இட். ஸோ இப்ப வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பிக்சர் மூலமா. இதுதான் ஒரு முழு தர்பூசணி. ஃபர்ஸ்ட் இத வந்து 4 பங்கா வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த ஒரு பங்க வந்து முத்தமிழுக்கு குடுத்துட்டு, மிச்ச 3 பங்கையும் செந்தமிழுக்கு வந்து அம்மா வந்து குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்ப யார்கிட்ட வந்து ஜாஸ்தியா வந்திருக்கு? செந்தமிழ் கிட்ட வந்து ஜாஸ்தியா வந்திருக்கு. சரிங்களா? ஸோ முத்தமிழ் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றாங்க. எப்படி கம்பேர் பண்றாங்க? அதாவது 1/4 வந்து லெஸ் தென் 2/4ஆ? ஸோ இங்க வந்து பாருங்க 1/4 ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடுத்தாங்க பார்த்தீங்களா? அரை பகுதி. ஸோ அப்போ வந்து செந்தமிழ் கிட்ட வந்து 2/4ஆ வந்து இருந்துச்சு. கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிருச்சு? அதாவது முத்தமிழ்ட்ட வந்து கம்மியா வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? செந்தமிழ்ட்ட வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதத்தான் வந்து மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் திரும்பவும் வந்து ஹாஃப் பீஸ் குடுத்தோம்னே அவனுக்கு வந்து 3/4 ஆயிடுச்சு. ஸோ அப்ப கம்பேர் பண்ணும்போதும் யாருக்கு வந்து அதிகமா வந்து இருந்துச்சு? செந்தமிழுக்கு தான் அதிகமா இருந்தது. ஸோ 3/4 வந்து கிரேட்டர் தென் 1/4. ஸோ மேல வந்து பாருங்க நியூமரேட்டர் வந்து ஜாஸ்தியா வந்து இருக்கும்போது அது வந்து கிரேட்டர் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது டினாமினேட்டர் 2 ஒரே நம்பரா இருந்து நியூமரேட்டர் வந்து எந்த நம்பர் பெருசா வந்திருக்கோ அதுதான் பெரிய நம்பர். ஸோ 1 வந்து லெஸ் தென் 2 தானே? ஸோ 2 வந்து லெஸ் தென் 3 தானே? ஸோ அதத்தான் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபிராக்ஷன்ல வந்து நீங்க நினைவு வச்சுக்கணும். அதாவது டினாமினேட்டர் ஒரே நம்பரா இருந்தா தான் நீங்க வந்து நியூமரேட்டர் இப்படி வந்து கம்பேர் பண்ணணும். எது பெருசு, எது சின்னதுன்னு. சரிங்களா? சிம்பிள் ஃபிராக்ஷன் ஆர் லைக் ஃபிராக்ஷன். இதுதான் என்ன சொல்லுவாங்க? லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பரா வந்து இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட்ஸ், எல்லாத்துலயும் 4 பார்ட்ஸ் தான் வந்து இருக்கு பாருங்க. ஸோ அப்படி இருக்கிறத கம்பேர் பண்றதான் லைக் பார்ட்ஸ். எல்லாத்துலயும் 4 தான் வந்திருக்கு. ஆனா ஷேட் பண்ண போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இதுல 1, செகண்ட் இதுல வந்து 2, தேர்ட் இதுல வந்து 3. சரிங்களா? அப்ப எப்படி வந்து கம்பேர் பண்ணணும்? 1 பெருசா, 2 பெருசா, 3 பெருசா? 3 தான் பெருசு. ஸோ இது எல்லாமே லெஸ் தென் தானே? 1 இஸ் லெஸ் தென் ஆஃப் 2, 2 இஸ் லெஸ் தென் ஆஃப் 3. ஸோ ஃபர்ஸ்ட் கீழ வந்து சேமா இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க. ஸோ கீழ வந்து சேமா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது? லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க ஷேடட் போர்ஷன் ஆஃப் த சர்க்கிள வந்து ஃபிராக்ஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல டினாமினேட்டர் வந்து என்னது? 4. சரிங்களா? நியூமரேட்டர் வந்து 1, 2, 3. Thus, the fraction have same denominator. Such fraction are called similar or like fraction. ஸோ இப்ப 2 நம்பரை கம்பேர் பண்றீங்க. 5/4, இன்னொன்னு வந்து 7/4. இங்க கீழ வந்து பாருங்க டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பரா? ஸோ இந்த மாதிரி நம்பரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சிமிலர் ஃபிராக்ஷன் அப்படி இல்லைன்னா லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சிமிலர் ஆர் லைக் ஃபிராக்ஷன் ஆர் ஃபிராக்ஷன்ஸ் வித்
same denominators. Identify which one is greater or smaller. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலான்னு வந்து பாருங்க. 4 பார்ட்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் வந்து 4 பார்ட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 4 வருமா, செகண்ட் இதுக்கு இங்கே 4. ஸோ ரெண்டுமே சிமிலர் ஃப்ராக்ஷன், ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஷேடட் போர்ஷன் வந்து எத்தனை இருக்கு, இங்கே வந்து 1, இங்கே வந்து 2 வந்து இருக்கு. ஸோ 1 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு. ஸோ 1 is less than of 2, that is 1/4 is less than of 2/4. ஸோ இங்கே எத்தனை பார்ட்ஸ் இருக்கு வந்து பாருங்க, 1 2 3 4 5 பார்ட்ஸ் வந்திருக்கு. இங்கேயும் வந்து 1 2 3 4 5 சரிங்களா. ஸோ இது வந்து என்னது, ஈக்குவல் ஃப்ராக்ஷன். கீழே டினாமினேட்டர்ல வந்து போட்டுக்கோங்க. ஷேடட் போர்ஷன் வந்து இங்கே வந்து 2, இங்கே வந்து 3 சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி வந்து சொல்லலாம், இது வந்து சிமிலர் ஃப்ராக்ஷன் இல்லைனா லைக் ஃப்ராக்ஷன். ஸோ 3 is greater than 2, அதாவது 2 is less than of 3 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இது வந்து மீன் பண்ணுது. Exercise 6.6 circle the greater fractions. greaterனா என்னது, பெருசு. ஸோ பெருசு எதவோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு எப்பயும் 2 இது வேணும் சரிங்களா. ஸோ 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டினாமினேட்டரில் வந்து பாருங்க ரெண்டுமே வந்து சேமாக வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து 1 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு. ஸோ இதை வந்து மொத்தமாக சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கே 3/4 கொடுத்துருக்காங்க, இங்கே 1/4 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் டினாமினேட்டர் வந்து காமனாக வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து அடுத்த நியூமரேட்டரில் வந்து எது பெருசு, 3 தான் பெருசு. ஸோ 3 வந்து சர்க்கிள் பண்ணுங்க. 3/4 தான் பெருசு 1/4. இங்கே ரெண்டுமே காமனாக வந்து இருக்கு. ஸோ எது வந்து பெருசு, 2 4 4 தான் பெருசு. ஸோ 4/5 தான் பெருசு. ரெண்டுமே காமனாக வந்து இருக்கு, லைக் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் கம்பேர் பண்ணுங்க, எது பெருசு, 6 தான் பெருசு. ரெண்டுமே காமனாக வந்து இருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணணும், நியூமரேட்டர் கம்பேர் பண்ணணும். 4 பெருசா 3 பெருசா, 4 தான் பெருசு. நெக்ஸ்ட் 9 and 9 ரெண்டும் ஒரே நம்பரா வந்து இருக்கு டினாமினேட்டர்ல. எது பெருசு, 2 7 7 தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ 7 வந்து சர்க்கிள் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். டிக் தி ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஸ்மாலர் ஃப்ராக்ஷனை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எத்தனை இருக்கு, 1 2 3 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. எத்தனையை ஷேட் பண்ணியிருக்காங்க, 3 பார்ட்டை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட்ல வந்து 4 பார்ட் வந்திருக்கு, ஒரே ஒரு பகுதியை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பாருங்க 2 நம்பரும் ஒரே நம்பர். அடுத்து என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் எது பெருசு அப்படின்றத பார்க்கணும். ஸோ 3 தான் வந்து பெருசு. ஸோ இதுதான் பிக். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்மாலர் வந்து கேட்டிருக்காங்க. சாரி, அப்பனா வந்து நீங்கள் இதை தான் டிக் பண்ணணும் சரிங்களா. சின்ன நம்பர்னா இந்த 1 தான் வந்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் எத்தனை பகுதி இருக்கு, 1 2 3 4 வந்து இருக்கு சரிங்களா. 4 போட்டுக்கோங்க. ஷேடட் போர்ஷன் வந்து 1. நெக்ஸ்ட் 1 2 3 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. ஷேடட் வந்து 1 2 சரிங்களா. ஸோ இப்போ எது வந்து ஸ்மால், 1 ஸ்மாலா 2 ஸ்மாலா, 1 தான் ஸ்மால் சரிங்களா. ஸோ 1/4 வந்து டிக் பண்ணணும். ஸோ எங்கே இருக்கு இது. நெக்ஸ்ட் 1 2 3 4 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. 2 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. இங்கே 1 2 3 4 பார்ட்ஸ் வந்து இருக்கு. 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டர் வந்து காமனாக வந்திருக்கு. எது சின்ன நம்பர், இந்த 2/4 தான் சின்ன நம்பர். ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா.